இனிய விடியற் காலை வணக்கம். காலங்காத்தால கிளம்பி எங்க போறோம்னா, சுருட்டப்பள்ளியில இருக்கிற பள்ளிக்கொண்டீஸ்வரரை பார்க்க போறோம். சுருட்டப்பள்ளிங்கிறது எங்க இருக்குன்னா, ஆந்திரா ஸ்டேட்ல. ஆந்திரானா ஃபுல் இதுல சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 65 கிலோமீட்டர்ஸ். அதுவும் சிறுட்டப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கு. அதுவும் இந்த நாகலாபுரம் பக்கத்துல தான் இருக்கு இந்த கிராமம். இதோ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸ்ரீ பள்ளிகண்டேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இதுதான் வழி உள்ள போறதுக்கு. நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. தாராளமா நீங்க எந்த மாதிரி வாகனத்துல வந்தாலும் தாராளமா நிறுத்திக்கலாம். பொதுவா நம்ம விஷ்ணுவை தான் வந்து சைன குளத்துல பார்த்துருப்போம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க வந்து பள்ளிக்கொண்டீஸ்வரர் அவருக்கு எப்படி பேர் இருந்ததுன்னா, அவரே வந்து உங்களுக்கு சைன குளத்துல தான் காட்சி அளிக்கிறார். பார்வதி தாயார் மடியில படுத்துட்டு தான் அவர் காட்சி அளிக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப காலங்காத்தால ஒரு 7:30 மணி 7:45 நான் அங்கே போனேன்னா ரீச் ஆகும்போது சுவாமி பக்கத்துலயே நின்று பார்க்குற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பார்த்தேன். இங்க கோவில்ல உற்சவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கொண்டீஸ்வரர், அதாவது சிவன் வந்து நமக்கு வந்து தாயார் மடியில சைன குளத்துல காட்சி தரார். அப்புறம் இங்க வந்து தாயார் மரகதாம்பிகை தாயார், அப்புறம் உற்சவ தாயார்னு இருக்கு தனியா. அது வந்து அழுதாம்பிகை தாயார் அப்படின்னு கொடுத்துருக்கா. தலவிருஷம் வந்து வில்வமரம். இந்த கோவில்ல 3 மூலஸ்தானங்கள் இருக்கு. அது ஒண்ணு வந்து வால்மீகேஸ்வரர் அப்படின்ற ஒரு சுயம்புலிங்க கருவறை. இது வந்து வால்மீகி முனிவர் வந்து பூஜை பண்றதுக்காகவே அவர் பூஜை பண்ண லிங்கம் அப்படின்னு சொல்றா. 2வது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அவர் பிரதிஷ்டை பண்ண ராமலிங்கேஸ்வரர். அப்புறம் 3வது வந்து புடவை அணிந்து புன்னகை தவழ நமக்கு வந்து அம்பாள் மரகதாம்பிகை, அவளோட கருவறையும் அம்பாள் இங்க நமக்கு காட்சி தரா. கோவில்ல இப்ப நம்ம உள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நந்தி பார்த்தோம் இல்லையா, அந்த நந்திகேஸ்வரரும், அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மூலஸ்தானத்துல சுவாமிக்கு நேர் ஏத்த மாதிரியே ஒரு நந்திகேஸ்வரரும், 2 நந்திகேஸ்வரரும் நமக்கு இங்க தரிசனம் தரா. 2 நந்தி பார்க்கலாம் இங்க. உள்ளுக்குள்ள சுவாமியோட சயன கோலம் இதோ இப்ப பார்த்தேன் இல்லையா, இந்த போட்டோல அப்படிதான் இருக்கும். உள்ள அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த கோயில்ல இருக்கிறதெல்லாம் நான் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இங்க பார்த்தேன்னா உள்ள கோயில்ல குபேரன் அவர்கிட்ட இருக்கிற சங்கநிதி, அப்புறம் பார்க்கடலில் தோன்றின பத்மநிதி, இருவரும் அவளோட தம்பை சமேதியாரா இங்க நமக்கு காட்சி தரா. அது மட்டும் இல்லாம மெயினா பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன் மனைவி தாராவுடன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக இங்க காட்சி அளிக்கிறாராம். இது வந்து வேற எந்த கோயில்ல இந்த மாதிரி காட்சி இருக்கான்னு தெரியல. நானும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா சொல்லுங்க. தாயார் மரகதாம்பிகை சன்னதி சொன்னோம் இல்லையா, வெளியில வந்து நார்மலா இந்த துவார பாலகர்கள் அவ தானே இருப்பா. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காமதேனுவும், இன்னொரு பக்கம் வந்து கல்பவருஷமும், இது 2ம் தான் இந்த பக்கம் இடம் பெற்றிருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல. இது இல்லாம இந்த ஆலய பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்தா ஐயப்பன், அப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வந்து ஒன்றா இங்க வந்து நமக்கு வந்து காட்சி தரா. இது இல்லாம ஏகபாதமூர்த்தி, அப்புறம் லிங்கோத்பவர், பிரம்மா, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சூரியன், அவரோட எல்லாரோட விக்கிரகத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள பார்க்கலாம். இந்த கோவில் வரலாறு பத்தி கொஞ்சம் பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை வச்சுட்டு, அந்த பாம்பை தான் ஒரு கயிறா வச்சுட்டு பார்க்கடல்ல வந்து அவ வந்து அமிர்தத்தை கடையிறா. கடையும் போது வலி தாங்க முடியாம வாசுகிங்கிற பாம்பு வந்து விஷத்தை கக்கிடுதுன்னு சொல்றா. இதனால பயந்து போன தேவர்களும் அசுரர்களும் சிவன் கிட்ட தான் வந்து மன்றாடி ஹெல்ப்புக்கு சிவன்கிட்ட தான் போறா. உடனே சிவன் அந்த பார்க்கடல் இருக்கிற மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் மாதிரி எடுத்து அவர் சாப்பிட்டுறார். அவர் சாப்பிட்டு மற்றவாழெல்லாம் காப்பாத்திடுறார். இதை பார்த்து பயந்த பூமாதேவி சிவனுக்கு தொண்டைக்கு கீழே இந்த கண்டம், அதுக்கு கீழே அதை இறங்க விடாம தொண்டையிலேயே பிடிச்சி அமுக்கிறதுனால அங்க அந்த இடமும் நீளமாயிடுத்து, அவர் பேரும் நீலகண்டன் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவர் பார்வதியோட திருக்காயிலாயம் போற வழியில தான் இங்கேதான் வந்து கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுத்திருந்தாருன்னு சொல்றார். அவர் இங்க வந்து இந்த மூலமா ரெஸ்ட் எடுத்ததுனால அவருக்கு பேர் இங்க பள்ளிக்கொண்டீஸ்வரர் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கா இன்ஃபர்மேஷன்.
சயன கோலத்தில் இருக்கிற சிவனை நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். நல்ல தர்ஷன், சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சுன்னா போய் பாருங்க. சென்னையிலேருந்து ரொம்ப கிட்ட தான், 65 கிலோமீட்டர்ஸ் தான், தாராளமாக பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.